கருப்பசாமி எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி உண்மையாவே காளியாத்திரக்காக அவன் ஆடணும்னு 2 வாரமா 3 வாரமா அவன் எங்களை போட்டு ஆடியே தீருவேன் அப்படின்னா நீங்க எங்களோட பக்தர்களுக்கு என்ன சொல்லுங்க? இன்ட்ரோ சாங் எதுக்கு போறதுன்னா ஒரு கைத்தட்டலுக்காக தான் போறது.
கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணும் போதே உள்ளம் பந்தாடுதே. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணும் போதே உள்ளம் பந்தாடுதே. கண்ணி என்றே நடி கைகளை பிடித்தான், காதலி என்றென்னை கொஞ்சியே அழைத்தான். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணும் போதே உள்ளம் பந்தாடுதே. சரியான போட்டி.
பத்மினி அப்புறம் வைஜெயந்தி மாலா அவங்க 2 பேருமே என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டாரா வந்தாங்க. இது 2 குழந்தைங்களும் சூப்பர் ஸ்டாரா தான் வருவாங்க கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சுன்னா தமிழ்நாட்டிலேயும் சரி, இந்தியாவிலேயும் சரி, உலகத்திலேயும் சரி, நான் பொய்யெல்லாம் அதிகப்படுத்திலாம் சொல்லலை. இந்த அளவு ஒரு சிறப்பா இந்த பாட்டை சமீப காலத்துல பாடியிருப்பாங்க. சத்தியமா எனக்கு எக்ஸலண்ட். இந்த சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் சலிச்சவங்களே கிடையாது. இதில் வைஜெயந்தி மாலா தோக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த பாப்பா கீழே விழுந்தது. ஆனால் நீங்கள் கீழே விழுந்தது காளியாத்தாவோட மடியில். நீங்கள் 2 பேருமே எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அந்த பாட்டுக்கு அவங்க மிகப்பெரிய நடன மணிகளாக இருந்தாலுமே அவங்க நிறைய டேக் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு இதுவுமே பர்ஃபெக்ஷனாக வந்ததுக்கு ஒரே டேக்கில் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. காளியாத்தாவோட முழுமையான இருக்கும். சிறப்பான டேக். நன்றி. சூப்பர். ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்ரெண்டும் கண்டியடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்ரெண்டும் கண்டியடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. வெள்ளை ராத்திரியில் போதை ராதை நடந்தார். மூங்கில் காட்டில் ஒரு கானம் கசிந்தவுடன் மூச்சு வாங்கி உறைந்தார். பாடல் வந்த வழி ஆடை பறந்ததையும் பாவை மறந்து தொலைத்தார். நெஞ்சை மூடிக்கொள்ள ஆடை தேவை என்று நிலவின் ஒளியை இழுத்தார். நெஞ்சின் ஓசை ஒடுங்கிவிட்டார். கண்டு நடுங்கிவிட்டாள். கண்ணன் தேடி வந்த மகள் தன்னை தொலைத்து மயங்கிவிட்டாள். தான் இருக்கின்ற இடத்தில் காணவில்லை. எங்கே சொல் கண்ணண்டும் தந்தி அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. ராதை மனதில் என்ன ரகசியமோ தந்தியடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. பேச்சு இல்லை, உயிரும் இருக்கும் மூச்சு இல்லை, வந்த பாதை நினைவு இல்லை, போகும் பாதை புரியவில்லை. உன் புல்லாங்குழல் சத்தம் வந்தால் பேராதே ஜீவன் கொள்வார் கண்ணா இங்கே வா. கண்ணீரில் உயிர் துடிக்க கண்ணாவா உயிர் கொடுக்க.
இவங்க வந்து பியூர்லி வந்து இந்த பரதநாட்டியம் அந்த இதான் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து 2 பேருமே வந்து பரதம் அந்த இதுதான் பண்ணாங்க. நிர்வாகம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தான் இவங்க இந்த ஸ்டைலை மாற்றி நம்மளுக்காக பண்ணாங்க. விடாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் 15 டேஸாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் நான் பார்த்தேன். மத்தியானமாக வந்து 2 கட்டப்பை நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டோம். அத்தனை உழைப்பு இருக்கு இதுக்கு பின்னாடி. உண்மையாகவே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுமா, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, சூப்பர் சூப்பர். நன்றிடா, நன்றி 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 சொல்லிட்டு நிர்வாக சார்பாக ஒரு சின்ன ஒரு மணியை அடிக்கிட்டு பாருங்க. உங்களோட உண்மையாகவே மென்மேல வளரணும்னா உண்மையாகவே ரொம்ப நன்றி. மாலை மட்டும் ஒரு சிறப்பான கைதறி கொடுத்தேன்னா உண்மையாக இந்த குடும்பம் மென்மேலும் வளரணும். உண்மையாக ரொம்ப நன்றிண்ணா, உண்மையாகவே ரொம்ப நன்றி. இதா போடுங்க போடுங்க போடுங்க. ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. மலைவாசா வெங்கடேசா திருவருளருளேசா பிரகாசா திருப்பதி மலைவாசா கோரிக்கை நிறைவேற்றி கொண்டாடும் தொண்டருக்கு, கோரிக்கை நிறைவேற்றி கொண்டாடும் தொண்டருக்கு குறையிலா வாழ்வு தரும் கோவிந்தா திருப்பதி மலைவாசா வெங்கடேசா திருவருளருளேசா பிரகாசா திருப்பதி மலைவாசா அலமேலும் மங்கை மகிழும் மணவாளா, அலமேலும் மங்கை மகிழும் மணவாளா அடியவர்க்கிமரும் கமலம் குணசீலா மணக்கமல பாதம் மாதவாய் அருள் தருவாய், மணக்கமல பாதம் மாதவாய் அருள் தருவாய், மாதவனே ஸ்ரீனிவாசனே அருள் புரிவாய் திருப்பதி மலைவாசா வெங்கடேசா திருவருளருளேசா பிரகாசா திருப்பதி மலைவாசா. குறை ஒன்றும் இல்லை கண்ணான் இருக்காங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ.
தண்ணி சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த தெருவை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், அது உண்மையாகவே எல்லாமே நாங்கள் கேட்ட உடனே, நான் கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. அண்ணன் எவ்வளவு அவரால் முடியுமோ அந்த அரசாங்க சைட்லேருந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாரு. அதை தாண்டி அண்ணன் போதுமாடா அப்படின்னு நாங்கள் எப்படி போதும்னு சொல்லுவோம். எங்ககிட்ட நிதியும் அண்ணனை கேட்போம். ஆனால் எதுக்குமே அண்ணன் சலிக்காமல், அதாவது இந்த ஓட்டு வாங்குறோம் ஜெயிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி அந்த மக்களுக்கு தேவைப்படும் போது அதை நிற்கிறாங்கல்ல, அவங்க சிறந்த ஒரு என்ன சொல்றது, மக்களுக்கான ஒரு சேவகர் தான். அந்த மாதிரி நல்லவங்களை நீங்கள் கைவிடாதீங்க. இது பிரச்சாரமும் அந்த மாதிரியும் கிடையாது. ஓட்டுக்கிறது உங்கள் உரிமை, அது எந்த ஒரு தலையீடும் கிடையாது. நான் இங்கே என்ன பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த கோவிலுக்கு திருவிழா அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கு அண்ணன் ஒருபோதும் தப்பு இல்லாமல் எங்களுக்கு உதவி இருக்காரு. அவருக்கு இந்த நிர்வாகம் சார்பாக சின்ன மரியாதை கிடைச்சதுன்னா குமாரண்ணா, நான் ரொம்ப நன்றிண்ணா. இன்னும் அவங்க மக்கள் பணி தொடரணும். காட்டி நின்றா ரசா, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. சிறப்பான முறையில் கூடக்காரி கோயில் திருவிழாவை அண்ணன் PSK காந்தி மோகன்ராஜ் அவருடைய தொகுப்புகளும், அண்ணன் சந்தானத்தனுடைய தொகுப்புகளும், கார்த்திக் அவர்களும், தம்பி கருசாமி உள்ளிட்டவர்களும் மற்றும் அனைவரும் மிக மிக சிரமப்பட்டிருந்த விழாவினை பள்ளிமா நகரத்திலே இப்படி நிகழ்ச்சி நடக்குமா என்கிற அளவிற்கு சிந்திக்க வைத்திருக்கின்றார்கள். சிந்திக்கிற கோயிலில் எல்லா விசேஷமுமே எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்கி நம்மளையெல்லாம் ஒரு 10-70 நாளை கொண்டு போய் பராசக்தி படத்தினுடைய பாடலை நமக்கு நடனமாக கொடுத்தார்கள். அந்த வகையில் மட்டுமல்லாமல் கோயிலுக்கு வேண்டிய அத்துணை உதவிகளையும் செய்து வருகிற பொதுமக்களுக்கும், அன்னதான உதவி செய்கிற பெரியவர்களுக்கும், அவர்களாக தானாக முன்வந்து கொண்டது காணிக்கையை நன்கொடை வழங்குகின்ற பொதுமக்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து 4 நாட்கள் தெரிகிறது. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஆனால் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 15 நாள் இந்த விழாவுக்காகவே சிறப்பாக முனைப்பாக செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்ற அவர் அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைவன் முருகப்பெருமான் அருளாலும் அருள்மிகு கூடக்காரியவன் அருளாலும் அனைவருக்கும் அருள்வாளித்து இந்த போல நிகழ்ச்சிகள் மென்மேலும் தொடர வாழ்த்தி, எனக்கும் இந்த வார்டில் நின்று வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியினை தெரிவித்து வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா, நன்றி. ரொம்ப போட்டோ எடுங்க. கொடுங்க. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காமினி. ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காமினி. யாரடி நீ மோகினி. வேந்தனே விந்தையான வேந்தனே வீராவேசம் ஆகுமா
ஏனம்மா கோபம்மா நான் சொந்தம் கொண்டாடி ஆடி பாடி கொஞ்சமே நெஞ்சமே அஞ்சுதே விந்தையான வேதனை காதலி நீ தானடி வேதமே ஆகாதடி ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே மேலும் மேலும் நீ ஆடடி ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே மேலும் மேலும் நீ ஆடடி காதலி நீ தானடி நான் வேணுமா வேணுமா நான் வேணுமா தீராக்காத மாறுமா தேன் வேணுமா நான் வேணுமா தீராக்காத மாறுமா தேவகானமே பாடி அவள் தீரவே ஆடி தேரின்பம் தான் காண்போமா மன்னவா தேரின்பம் தான் காண்போமா மன்னவா தேன் வேணுமா நான் வேணுமா தீராக்காத மாறுமா மன்மதா நீ ஓடிவா மன்மதா நீ ஓடிவா அன்புடன் சீராடிவா மின்னல் போல துள்ளி முந்த நெஞ்சை எள்ளி இன்ப வள்ளி நான் ஆடவா மின்னல் போல துள்ளி முந்த நெஞ்சை எள்ளி இன்ப வள்ளி நான் ஆடவா மன்மதா நீ ஓடிவா ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு ஒன்னும் ரெண்டு உன்மேல் ஆசை உண்டு உன்மேல் ஆசை உண்டு ரெண்டும் மூணும் அஞ்சு ரெண்டும் மூணும் அஞ்சு என்னை நீயும் கொஞ்சு மன்னாதி மன்னா சின்ன கண்ணி எந்தன் கண்ணம் ஆஹா மயக்கும் அது கிண்ணமே கண்ணா என்னை கண்டாலே உந்தன் உள்ளம் துள்ளும் தன்னாலே போதை கொள்ளுமே ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு உன்மேல் ஆசை உண்டு அன்பே என் அன்பே என் அன்பே வா என் அன்பே நீ வா பண்பாடும் என் அன்பே நீ வா அன்பே என் அன்பே என் அன்பே வா என் அன்பே நீ வா பண்பாடும் என் அன்பே நீ வா அன்பே என் அன்பே என் அன்பே வா என் அன்பே நீ வா பண்பாடும் என் அன்பே நீ வா கார்த்திக் இங்க ஒரு பேரண்ட் துண்டோட நிக்கிறாரு போங்க பேரண்ட் இல்லைங்க இல்ல இந்த நான் சொன்னா கேட்கல போ வாங்க உங்க பேரண்ட்ஸோட இல்லைங்க இதெல்லாம் வந்து ப்ரௌட் மூமெண்ட் இதெல்லாம் கிடைக்காதா இதெல்லாம் நீங்க வந்துருக்க மாட்டேன் கொஞ்சம் அப்படியே சென்டர் போட்டோ ஒரு நல்ல
இல்லை ஃபோட்டோ நல்லா இங்கே எடுக்க முடியுமா? எடுக்கட்டாங்கம்மா. வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுக்கு போடுங்க. குமாரண்ணா உங்களுக்கு போடுங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த காலத்தில பணம் இல்லைனா கொஞ்ச பேர் தான் நம்மள மதிக்க மாட்டாங்க. இதுவே அறிவோ புத்தி கூர்மையோ இல்லாம வெகுளித்தனமா இருந்தா மொத்த உலகமே அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படி உலகமே ஒதுக்கி வச்சாலும் நமக்கு அன்பு பாசம் காட்டுற ஒரே ஜீவன் நம்மள பெத்த அம்மாதான். அப்படிப்பட்ட தாயை இழந்து தவிக்கிற ஒரு வெகுளியோட கதையைத்தான் இப்ப பார்க்க போறோம். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் ஒன்ன, கண்ணாம்பூச்சிய பாணி வெல்ல, தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே, இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்ன விட்டா எனக்காரு அம்மா. நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே, என் மேல் உனக்கென்ன கோபம், கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம், எல்லாம் என்றோ நான் செய்த பாவம், பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்குன் துணையின்றி இருளானதே, உயிரின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா, தனிமை நிலையானதே. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்ன விட்டா எனக்காரு அம்மா. டே காளிதாசா, அம்மா போயிட்டாங்கன்னு கவலைப்படாத, யாருமே இல்லைன்னு எந்த தப்பான முடிவுக்கும் போயிடாத, தைரியமாக இரு, சாப்பிட்டு படு, மற்றதை காலையில் பார்த்துக்கலாம். கண்ணு, காளிதாசா என் தங்கம், சாப்பிட்டியா சாமி? ஏன்டா அழுதுகிட்டே இருக்க? நான் உன் கூடவே தானே இருக்கேன், அழுகாதடா. அம்மா அம்மா வந்துட்டியா? அம்மா இந்த உலகத்தில் முட்டாளாவோ அறிவில்லாதனாவோ எப்படிம்மா வாழ்வேன், நானும் உங்ககிட்டயே வந்துடுறேம்மா. யாருங்க? தம்பி தம்பி. என்னங்க ஐயா, யாருங்க ஐயா நீங்கள்? நானா?
கொஞ்சம் தண்ணி குடியா. தம்பி, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன். வர ஞாயிற்றுக்கிழமை கச்சேரிப்பூ தெருவில் நமக்கு ஒரு கெடா வெட்டு. அதுக்கு வந்தேன். ரொம்ப தாகமாக இருந்துச்சு, அதான் தண்ணி கேட்டேன். ஆமாம், உன் கண்ணு ஏன் கலங்கியிருக்கு? ஏன், என்னாச்சு? ஐயா, நான் பிறந்ததுலேருந்தே எல்லாரும் என்னைய முட்டான்னு சொல்லி நான் முட்டாளாகவும் அறிவில்லாதனாகவும் வளர்ந்துட்டேன். எனக்காக என்னை பார்த்துக்கிட்டது எல்லாமே என்னோடய அம்மா மட்டும்தான். நானும் நிறைய பேர்கிட்ட வேலைக்கு போனேன். அங்கே நான் சந்திக்காத பிரச்சனையும் இல்லை, வாங்காத அடியும் இல்லை. இப்போ எங்கள் அம்மாவே என் கூட இல்லை. நான் எப்படி தனியாக இந்த உலகத்தில் வாழ போகிறனோ எனக்கு பயமாக இருக்குதுங்க ஐயா. அடக்கு இருக்கா, அறிவு இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையா? அது ஒரு வரண்டா. இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனையும் அறிவாளியால் தாண்டா உருவாகுது. அணுகுண்டை கண்டுபிடிச்சவனும் ஒரு அறிவாளி தான். தொழிற்சாலையை கட்டி இயற்கை வளத்தை அழிக்கிறவனும் அறிவாளி தான். புதுசாக நோயை கண்டுபிடிச்சி மக்களை கொல்றவனும் அறிவாளி தான். பூச்சிக்கொல்லியை கண்டுபிடிச்சி இந்த மண்ணோட வளத்தை அழிக்கிறவனும் அறிவாளி தான். அதனால் அறிவாளியை விட ஊர் பேர் தெரியாத ஒருத்தனுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்குற உன்னோட அன்பு தாயா பெருசு. அது சரி, உன்னோட முட்டாள்தனத்தால் வேலைக்கு போன இடத்துல கஷ்டப்பட்டேன்னு சொன்னியே, அந்த கதையை கொஞ்சம் சொல்லு, கேட்கலாம். ஐயா, சின்ன வயசில் நல்லா படித்து பெரிய அறிவாளியாக வரணும்னு என் அம்மா என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க. ஆனால் அங்கே அறிவு கம்மின்னு சொல்லி எனக்கு அறிவுலகன்னு பட்ட பேரே வச்சுட்டாங்க. கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணன்ற மீனாட ஆட பச்சரிச்சி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீயாடு வள்ளி மனம் போரா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான், கெட்ட மூதேவி. இது நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான், பரதேசி பையன். வண்டி நிறுத்து. நிறுத்துடா, வண்டி நிறுத்தியா? பாத்தியார் ஏற போறாரு. நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏண்டா கிளாஸுக்கு வரல? சார், விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டாரு. சார், என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார், பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டல. இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்பனை படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழியை பாருங்க. போடா வா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நீங்க டீச்சர் கிட்ட என்னடா பேசிட்டு சார்? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏண்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரக்குள்ள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திக்கிட்டு நிக்குது? பேனா சார். ஏண்டா, பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா இங்க வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டேறா, நோட்டேறா. தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்க தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவால உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ. டேய் பசங்களா, சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முன்னா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார்.
இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். படித்தறினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில் வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். மூதே, இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எழுத்து கேட்கணும். கிட்டவா கிட்டவா. ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, டே அறிவு அறிவு, நம்ம ஹெட் மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப பெடல காலை வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதே வண்டி நவர மாட்டேங்குது சார். ஏன் சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கைய மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண மாட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்பி வண்டியா? ஏப்பா சாயிர? ஏன் சாயிர? நல்லா வர போல. ஏன்டா சாயிர? டேய், ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே விடாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு. நடக்கட்டும் நடக்கட்டும், அப்படிதான். டேய் காளிதாஸ், இனிமேல் இந்த பள்ளிக்கூடம் இருக்கிற தசை பக்கமே உன்னை பார்க்கக்கூடாது. பார்த்தேன் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னையா, எங்கள் அம்மா இவனுக்கு பள்ளிக்கூடமே ஆகாதுன்னு ஊர்லேயே பெரிய மெக்கானிக்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல
வீல் நிமித்தத்துல ஒரு வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே, லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு அத பத்தி நமக்கு என்ன? அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? வலை போட்டு பிடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே, பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்றேன். அந்த கேரியர் எடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம். விலாசம் அந்த தெரியுது பாரு ஒரு மரம். ஆமா, அங்க போய் போருடி மச்சமுள்ள ஆளுடி, ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே, டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. அடே கோமட்டி தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க, இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய், நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும். அதுக்கு ஒரு பெட்டர் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க, பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. அட போமா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதி இல்ல. உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடு தண்ணியில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட என்ன விளையாட்டு வேண்டி இருக்கு? உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க? அது எப்படி முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். உட்கார. நல்லா உட்கார. அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன். 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன். 1/4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். வேண்டாம், நீ செஞ்சு பாரு. செஞ்சிடறேன். டேய், அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகரீம் இருக்கு அந்த கூட கேட்டாடா 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 பட்டா பூவாலோ கேட்டாடா கட்டி கேளா ஆயிரம் கேளு கேட்டு நீ கேட்டாடா கேட்டாடா நிறுத்துறியா? நிறுத்துறியா? அடே, ஏன் இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்ட்ட முதல்ல 4 சாச்சா தோடாமா. யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தனா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்திர மேல எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா, என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிட்டீங்க? இப்படிதான். கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். யார சைக்கிள்? அண்ணே,
இவங்க வரல. என்ன மாட்டி விடுங்க. முடியலடா சாமி. அப்புறம் அந்த அல்வா என்ன பண்ண? நானே சாப்பிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் மெக்கானிக் வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா துணி துவைக்கிற இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்னுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்கண்ணே. அட என்றா வாங்க. அது எனக்கு என்ன கூப்பிட்ட? அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அது என்ற அழிச்சு வாயா. தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாறத்துல உண்டாகுது. மானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பாணி பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. போனேன். ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு. பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மட சாம்பிராணி தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுருவனா? சொல்றா. ஏய் 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 குழந்தை பையா, நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க. இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்றா? அவர் தடி குடுந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க. அண்ணே அண்ணே, புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுறேன். இது இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது அரை. இப்போ காலு. காலு. இப்பவும் காலு. இனிமேலும் காலு. ஒன்றரை வேட்டியா? அவங்கிட்ட வேட்டி அவுத்து கொடுத்த. அவர் ஆராய்ச்சி பண்றாரு, அதனால தாங்க அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு. இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தங்கூர நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் உன் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஐயோ, என்று வேட்டிங்க. ஒன்றரை வேட்டினா மூட்டையை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1.25 வேட்டி வாங்கிட்டு போடா. இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏன் இப்படி எப்படி ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா. வாடா. குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க. வாயில கொழுக்கட்டையை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்கிட்ட கொழுக்கட்டையும் வச்சிருக்க? எனக்கு கேட்டானுங்க, அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் 2. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க மாட்டே. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு
தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஐயோ, என் பணத்துக்கு எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். பரவாயில்லடா, பரவாயில்ல, அவ்வளோதானா? அங்கேருந்து ஓடுனதுக்கப்புறம் ஒரு லாரி டிரைவர்கிட்ட கிளீனராக வேலைக்கு சேர்ந்தேன். உங்களை யார் பிரேக் போட அடி செருப்பால் நாயே. நடு ரோட்ல வந்து படுத்துட்டு ஏன் பிரேக் போட்ட நான் கேக்குறேன். நான் பிரேக் போடலன்னா நீ செத்துப்படா. நான் சாமி படுத்தேன். நீ சாகறனால நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்ல. ஒரு ரேஷன் கார்டு மிச்சம். சாகறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. பாய்சன் சாப்பிடலாம், கிணத்துல குதிக்கலாம், ஆத்துல குதிக்கலாம், தூக்கல தொங்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் லாரியில் அடிபட்டு நீ செத்து என்ன ஏன்டா கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனாவசியம் எடுத்து விடுற? அது இல்ல, நான் லாரி கிளீனரா சேரணும்னு எல்லாரும் காலையில கும்பிட்டு வந்து பார்த்தேன். எவனும் வேலை கொடுக்கல. ஒன்னும் லாரி கிளீனரா சேரணும், இல்லாட்ட லாரியிலே அடிபட்டு செத்து போயிடணும். ஆஹா, என்ன லட்சியம் பாத்தியா? நாட்டுல ஒவ்வொருத்தரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும் ஒரு லட்சியத்தோட வாழ்றான். இவன் சேர்ந்தா லாரியில கிளீனரா சேரணும், இல்லன்னா லாரியில அடிபட்டு சாகணுங்கிற ஒரு லட்சியம். எத்தனையோ வேலை இருக்கே கண்ணா, அதுல சேரலாமே. 15 வருஷம் சர்வீஸ் விட்டு எப்படி போறது? என்னது 15 வருஷம் சர்வீஸா? ஏற வண்டியில என் உயிரே போனாலும் உங்களை மறக்க மாட்டேன்னு. இது பஸ் இல்ல லாரி, மூடிட்டு வா. இட்லி இந்தாங்க பட்டுருவா. பாட்டி, இட்லி எவ்வளவு? 8 அணா. 8 அணாவா? என்னப்பா மோந்து பாக்குற? இல்ல, இட்லி நல்லா இருக்குமா? நீ ஊருக்கு புதுசா? ஆமா பாட்டி. இட்லிய சாப்பிட்டு பாரு, நல்லா இருந்தா காசு கொடு, இல்லாட்டி காசு வேணாம். அப்ப 2 இட்லி வை. என்ன 2 போடு. அப்ப நான் வர மாட்டேன். எங்கடா போற காசு கொடுக்காம? அதான் இட்லி நல்லா இல்லையே. நல்லா இல்லாமையா தட்டு இட்லி சாப்பிட்ட? அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது. இங்க வாடா. ஏய், விடு, சொன்னா கேளு. அடிச்சா பொட்டுன்னு போயிருவேன். விடு விடுண்ணா. நீயா என்னடா இங்க கலாட்டா? அண்ணே, இந்த கடைக்கு இட்லி சாப்பிட வந்தேன். இட்லி நல்லா இருக்குமான்னு கேட்டேன். இந்த பாட்டி சொல்லிச்சு, இட்லி நல்லா இருந்தா காசு விடு, இல்லாட்ட வேணான்னுச்சு. சரி, நானும் இட்லி சாப்பிட்டேன். ஒரு இட்லி கூட நல்லா இல்ல. எப்படி நான் காசு கொடுக்கறது? என்ன நியாயம் இது? நியாயம் ஏம்பாட்டி? ஒரு இட்லி கூட நல்லா இல்லையாமே. 54 இட்லியை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா எப்படி? 54 இட்லி நல்லா இல்லைங்க. அண்ணே, பாட்டியை பார்த்தா பாவமா இருந்துச்சு. சரி, ஒரு இட்லியாவது நல்லா இருக்கும், காசு கொடுத்தலாம்னு ஒண்ணு சாப்பிட்டேன். 54 இட்லி நல்லா இல்லண்ணே. உனக்கு இட்லியில எதுனா கம்மியா இருந்தது? இனிப்பு கம்மியா இருக்க. இனிப்பு இருக்கிற சுய்யண்டா. சுய்யாவா? இந்த மாதிரி சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா நாங்கெல்லாம் எப்படிடா பொழைக்கிறது? நீங்களா? இட்லி கடைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அட பாவி, பாட்டி எனக்கு சொந்தம்டா. அது செத்ததுக்கு அப்புறம் சொத்து பூரா எனக்கு தான்டா. நம்ம பாட்டியா? எது நம்ம பாட்டியா? அடிச்சா ஏன்னு கேட்க ஆளுங்கிறதுக்காக இந்த அனாதை எப்படி இப்படி வைக்கிறீங்களா? என்ன அனாதையா? ஆமா, நான் என்கிட்ட தான் வேலை செய்யுது. கவலைப்படாதப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தா யாருமே அனாதை இல்ல. நீ இங்கேயே தங்கிக்கலாம். சரி பாட்டி, அந்த வேக ரேட்ல எடுத்து வை. தம்பி, நான் கொஞ்சம் புதார் வரைக்கும் போயிட்டு வரேன். புதாருக்கு எதுக்குண்ணே? புதையில் எடுக்க. புதாருக்கு எதுக்குடா போவாங்க? புரிஞ்சுக்கிட்டேன். பின்னால பக்கெட்டும் மக்கு இருக்கு, வண்டி நல்லா கழுவி வை. இங்க வாங்கல, இதெல்லாம் பாருங்க, சுத்தி பாருங்க. அடேங்கப்பா, ரொம்ப பிரமாதமா இருக்குடா. எத்தனை ஏக்கர் தரும்? யாருக்குடா கணக்கு தெரியும்? கோடி கணக்கு. கணக்கே இல்ல, எங்க கொள்ளு தாத்தா கொடுத்துட்டாரு. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? தானே பார்த்தா. அடேங்கப்பா, கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க கொள்ளு தாத்தா கவர்மெண்ட்டுக்கு தாரமா கொடுத்தாரா? ஆமாண்ணே.
கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க தாத்தா கவர்மெண்ட் கொடுத்துட்டாரு. பாவ நீ அதெல்லாம் விட்டுட்டு 8 நாவுக்கு 4 நாவுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்கிற. அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இந்த பார், இந்த எச்சு பேச்செல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, லாரி சுத்தமா கழிவை. என்ன எங்கடா லாரி? லாரி இடத்துல உட்காருங்க. என்னடா ஏண்டா லாரி கழுவி வச்சுனா எங்கடா லாரி? என்னென்ன வர வர உங்களுக்கு மூளையா போச்சு? இவ்வளவு தண்ணியை வச்சுக்கிட்டு பக்கெட்லயும் மக்களையும் மகளுவாங்க. அதுக்கு அத லாரியை தள்ளி விட்டு தண்ணிக்குள்ள. அட பாவி, லாரி பூரா முங்கி போச்சடா. தலை வரைக்கும் முக்கிட்டேன். இந்தாங்க சாவி, போய் எடுத்து வந்துருங்க. இந்தா எதுக்குண்ணே? லாரி தள்ளி விட்டு டயர்டா இருக்கு, போய் நாஸ்டா சாப்பிட்டு எங்காவது மரத்தினால இருந்தா போய் படுத்துக்க. அப்ப நீங்க நான் போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கிறேன். அப்போ ராமா 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 ராமா. என்ன டீ கடைக்காரர, என்ன பூசாரி மாதிரி மணில ஆடிட்டு? இன்னைக்கு நான் பூசாரி தான். ஆயுத பூஜை இல்லையா? இன்னைக்கு ஆயுத பூஜையா? அடடா, தெரியாம போச்சு. இல்ல, எங்க லாரிக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறோம். இனிமே நான் கற்பனை கடையில போய் வாங்க முடியாது. அதனால கொஞ்சம் தட்டு தரையா? தாராளமா, உனக்கு இல்லாததா. இந்தா கொஞ்சம் மணியை கொடு. கற்பனை இருக்கா? லாரி இல்லையா, பெருசாவே. டேய் மன்னாரே, ஒரு டீ கொடு. டீ இல்ல, கடையை மூடிட்டு இருக்கிற தெரியலையா? ஏன் கடந்தோல தாங்க முடியாம கடையை முட்டு ஊரை விட்டு ஓட போறியா? உங்க வாயில நல்ல வார்த்தை வராது அண்ணே. எங்க வாயில் நல்ல வார்த்தை வராது. இவர் திருவள்ளுவர் வாயை திறந்தாருன்னா 1330 குறள் பொதுக்கு பொதுக்குன்னு வெளியே வந்து விடும். அண்ணா, இன்னைக்கு ஆயுத பூஜை, அதான் எல்லாத்துக்கும் பூஜை பண்ண. ஆட பண்ணாட பரதேசி பசங்களா, ஆயுத பூஜை யாரு கொண்டாடுன்னு தெரியுமாடா? கத்தி, கடப்பாறை, மம்புட்டி, தூளாயுதம், பிக்காசு, AK-47, AK-52 தூக்கி பொட்டுன்னு போட்டா ஆள் சாகணும். அதுக்கு பேர் தாண்டா ஆயுதம். அவங்க தாண்டா ஆயுத பூஜை கொண்டாடணும். அதை விட்டுட்டு பைலரு, டப்பா, தோசை கரண்டி, வடச்சட்டி இதுக்கெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடலாமாடா? பாவி, அவன் ஏடா ஓடமான பையா. ஏதாவது எசகு பசங்க என்னடா பேய் மாதிரி வர்ற? ஆயுத பூஜை கொண்டாடுன லாரி வெடிச்சு போச்சுன்னு. ஏண்டா ஆயுத பூஜை அணுகுண்டா லாரி வெடிச்சு போறதுக்கு? அதுல இந்த டீ கடைக்காரர் தான் கற்பூரத்தை ஏத்தி ஒவ்வொன்னா திறந்து காமிச்சாரு. அதே மாதிரி நானும் பேர் எடுத்து காமிச்சேன், ஒன்னும் ஆகலண்ணே. அப்புறம் டோர் திறந்து காமிச்சேன், அப்ப ஒன்னும் ஆகலண்ணே. இந்த சைடுல உருண்டையா நீளமா அதுக்கு பேர் என்ன? அது டீசல் டேங்க். அதுல கற்பூர தட்டு போறேன், கற்பூர கட்டிய உள்ள போட்டேன், வெடிச்சு போச்சுண்ணே. அட பாவி, டீசல் டேங்க் கூட கற்பூர கட்டி போட்டியா? பாட்டி 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 போடா. அதான பார்த்தேன். என்ன போலீஸ் தேடுது? லாரி வெடிச்சதுல குடிச்செல்லாம் பத்தி எரியுது. போலீஸ் உங்களை தேடுதுனே. என்னது குடிச்சு எல்லாம் பத்தி எரியுதா? ஆயுத பூஜை, ஆயுத பூஜை, இனிமேல் ஆயுத பூஜை ஆயுத பூஜை, ஆயுத பூஜை. இப்படி எவ்வளவோ நல்லவனா நேர்மையா வேலை பார்த்தும் எல்லாரும் என்ன முட்டாள் முட்டாள்னு சொன்னாங்க. அப்புறம்தான் என்னை முட்டாள்னு சொன்ன எல்லாருக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு களவாணி பயல்களோடு சேர்ந்து ஒரு பேங்கை கொள்ளையடிக்க போனேன். அப்படியா? டேய், நகைக்காக கழுத்துல நடக்கிறது அக்கிறது, தண்டட்டிய காதோட அறுக்கிறதுன்னு பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? நகை வேணும்னா நேரம் நகைக்கடைக்கே போயிடணும். அதே மாதிரி பணத்துக்காக பிட் பாக்கெட் எல்லாம் அடிக்கப்படாது. ஸ்ட்ரைட்டா பேங்குக்கே வந்துடணும். இது அண்ணனுடைய பாலிசி. இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங் இருக்கா சார்? ஏ முட்டை அண்ணே, தில்மேனியா. டேய், இப்ப அண்ணன் உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம். பேங்க் எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாரு. Follow me.
கூட்டத்துல தாண்டா அந்த எலியோட ஆட்டமே இருக்கு. இத பார்த்துட்டு நீங்க 2 பேரும் ஓட்டம் எடுத்துறாதீங்க. நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? எலி சார், நீங்க நடக்கிற அழகா பார்த்தா பேங்க் எம்டி மாதிரி எம்டி இல்ல, எம்டி. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா, நான் ஒரு கொள்ளைக்காரன், உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்துவிட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும். இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன். அதுதானே? தெரியுதுல்ல. அப்புறம் பக்கத்துல டிஸ்கஷன். படிச்சதை புரிஞ்சுக்கிட்டு சட்டுப்பட்டு அனுப்ப பாரு. அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனா பூரா தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? என்னன்னு? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க, பேங்குக்கு பேக்குன்னு எழுதிருக்கீங்க. ஐயா, கொள்ளையடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளையடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. எது வெள்ளையடிக்க வந்து என்ன? ரியாக்ஷன்ற வார்த்தைக்கு ரியல் ஆண்டின்னு எழுதிருக்கீங்க. ரியல் ஆண்டினா யார் தெரியுமா? யாரு? பக்கத்துல மல்லிகையோடு உட்காந்துருக்காங்களே, மல்லிகா, அவங்க தான் ரியல் ஆண்டி. ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும்ன்றதுக்கு பதிலா சுண்டல் கட்டி தரவும் எழுதிருக்கீங்க. சுண்டலா? சுண்டலுக்கு நாங்க எங்கேயா போவோம்? நாங்க என்ன சுண்டல் வியாபாரமா பண்ணிட்டு இருக்கோம்? அப்புறம் துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு எழுதிருக்கீங்க. யோ, எழுத்துல வேணா நான் தப்பா துப்பாக்கிய தப்பாக்கின்னு எழுதிருக்கலாம்யா. ஆனா ரியலா ஒரிஜினல் துப்பாக்கிய கொண்டு வந்திருக்கேன். பாக்குறியா? பாரு, எட்டி பாரு, எத்த தண்டின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? நீங்க எழுத்து மூலியமா லீகலா தானே வந்திருக்கீங்க. லீகலா தானே மூவ் பண்ண முடியும். இப்படி தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. போங்க. என்ன நான் துப்பாக்கி வச்சுட்டு அவளை டெரரா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட பீதியாகாம எனக்கு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. கேட்டு பாரு இவங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியா? பாக்குறியாடா? உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார். ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்களே. அதான் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துட்டோம் இல்லையா? 10 வரையில 4 வரைக்கும் தப்பு இல்லாம இருக்குல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற நீங்க? சார், எங்க பேங்க்ல செக்ல சின்ன ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது எங்க பேங்கோட வழக்கம். சுருக்கமா நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கும் பாதகம் இல்லாம எங்களுக்கும் பாதகம் இல்லாம போய் ஒரு நல்ல வக்கீலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. நான் சாங்ஷன் பண்றேன். இந்த பாரு என்ன பாரு, நல்லா பாரு. நேராக என் கண்ணு 2 செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க, பேங்கே ஃபயர் ஆயிரும். அங்க பாரு, பொம்பளை பிள்ளைங்க வேலை பாக்குது. ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறது வேண்டாம். நல்ல பக்திமானா இருக்க, கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணாமாயா? ஐயா ஏப்பா, சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல. அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கனே போலாம். எலிசா, வாங்க சார் போலாம். டேய், நில்லியா நில்லு. வெள்ளை அடிக்க வந்துக்காரன் வெள்ள. இவரை நம்பி நில்லுங்கடா. என்னடா என்ன தனியா விட்டுட்டு வர்றீங்க? என்னன்னு நீ ஒழுங்கா எழுதுறதுக்கு தப்பா எழுதுற, மூஞ்சிய ரப்பா வைக்கிறதுக்கு அதுவும் தப்பா வைக்கிற. ரப்பா தானடா வச்சிருந்தேன். இல்ல சார், வரங்க மூஞ்சலி மாதிரி இருக்கு. மூஞ்சலி மாதிரி இருக்கா? ஏண்டா டேய்,
நல்ல மலை குரங்கு மப்டியில் வந்த மாதிரி இருந்துகிட்டு என்னைய மூஞ்சலிங்கிறியா நீ நாக்கு தம்பட மாதிரி வெளியே தவி. ஹலோ, இந்த ஸ்லிப்பை மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நியாயம் அவரு பக்கம் இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா. அப்புறம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? பேங்க் இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ள திருத்தி எழுதி வாங்கி வந்துட்டீங்கன்னா இன்னைக்கே வாங்கிக்கலாம். இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் குடியரசு தினம், அதுக்கப்புறம் 5 நாள் பேங்க் ஸ்ட்ரைக். உங்க நல்ல மனசுக்காக சொல்றேன். இன்னைக்கு 1 மணியை மிஸ் பண்ணீங்கன்னா 1 வாரம் தள்ளி போயிடும். புரிஞ்சுதா? பெஸ்ட் ஆஃப் லக். சீக்கிரம் வந்துருங்க. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. டேய், இவனை நம்பி இந்த ஒரு பேங்க் மட்டும் இல்லடா, இவனை நம்பி எத்தனை பேங்க கொடுத்தாலும் சரி, சர்வதேச தீவிரவாதிக வந்தா கூட சர்வசாதாரணமா டீல் பண்ணி அனுப்பிடுவான்டா. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு இப்படி எல்லாம் ஒரு பேங்க் மேனேஜர் இருப்பான்னு தெரியாம நான் கொள்ளையடிக்க வந்துட்டேன். இதெல்லாம் தாயா நடந்துச்சு. இப்படி எல்லாரும் என்ன சொன்னாலும் என் அம்மா மட்டும்தான் என்னை ஆதரிச்சா. இப்போ அவளும் என்னை விட்டு போயிட்டா. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. கவலைப்படாதையா, இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். பழனி கச்சேரிப்பூ தெருவில் காளியாத்தா கோவிலில் திருவிழா நடக்குது. நீ அங்கே போ, அவன் உனக்கு வழிகாட்டுவா. Yes,
காளிதாசா, ஏன் கவலைப்படுற? எனக்காக இருந்த ஒரே உறவு எங்கள் அம்மா மட்டும்தான். அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. இனி நான் என்ன பண்ணுவேன் தாயே? கவலைப்படாதே காளிதாசா. ஒரு உயிர் உடலோடு இருக்கும்போது அதனால் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஆனால் அதுவே உடலை விட்டு பிரிஞ்ச ஆத்மாவால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். இப்போ உன் அம்மா ஆத்மாவா உன் கூடவே இருப்பாங்க, உன்னை பார்த்துட்டே இருப்பாங்க. அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத காளிதாசா. என் கோவில் மணியை மட்டும் தவறாம அடி, உனக்கு நல்ல வழி பிறக்கும். ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. அடி பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா. என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க? கரெக்டா கணக்கு பண்றாந்தா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமியால கும்பிட்டு புண்ணியத்தை தேடு போ. போடா. பிச்சுமணி, பிச்சுமணி. என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். இந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. எனக்கு எப்படி இந்த வேலை கிடைச்சது? தம்பி, பக்கத்தில் இருக்கிற ரயில்வே கேட்டில் கொஞ்ச நாள் என்ட்ரி சரியாக வேலை செய்யலை. இதனால் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. நீ தினசரி டைம் கிடைக்கிற மணியால் தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் உயிர் தப்பிச்சிருச்சு. அதனால் கவர்மெண்ட்டில் சிபாரிசு பண்ணி உனக்கு இந்த டைம் கீப்பர் வேலையை கொடுத்துருக்காங்க. எனக்கு அரசாங்க உத்தியோகமா? ஆத்தா, உன் கருணையே கருணை. இப்படி கருணை உள்ளம் கொண்ட தாய் இருக்கிற இடத்த காமிச்ச பெரியவர் யாரா இருக்கும்? காளிதாசா, ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே ஆத்தா எனக்கு வழிகாட்டிட்டா. நீங்கள் யாருங்க ஐயா? என்னை யாருன்னு தெரியல. நான் தான் இந்த காளி ஆத்தாவோட காவக்காரன். இந்த எல்லைக்கான காவல் தெய்வம் கற்பூரங்காட்டி கண்ட ஊத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல. மனசார வேண்டிக்கிட்டு முளகரைச்சா உடனே நீதி கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி. கருப்பு கருப்பா
ஊஞ்சலாட முருடு மொழியில் விக்கிரம் கூட ஆளான கருப்பனே நன்றி 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 பண்ணிதான் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இது எல்லாமே எல்லாம் சொல்றதா வாங்க அண்ணா ரொம்ப நன்றி. சாரிண்ணா, ஆக்சுவலாக ஒரு டியூட்டி போனோம், 1 hour 2% டிலே, ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் கேட்டுக்கிறவங்களுக்கு என்னங்க நீங்கள் வெயிட் பண்ணீங்க, ரொம்ப நன்றிண்ணா. ஆட்டம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருக்கு ஒரு பொன்னாடைய போத்திடுங்க, கார்டேஜ் பண்ணுங்க. இல்லை அதனால தான் டியூட்டி அதை மீறி தான் அவர் பண்ணியிருக்காரு. அவருக்காக இந்த பொண்ணால உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா வளமும் கிடைக்கணும், எல்லா வளமும் கிடைக்கணும். இன்னும் ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த ட்ராமாவுக்கு கரு, அதாவது திரைக்கதை அதெல்லாம் பண்ணி அதை இயக்கமாக கொண்டு வந்தது திரு ராம். வாங்க, இயக்குனர் ராமுக்கு ஒரு சிறப்பான கைதட்டல் கொடுத்தோம்னா. அவருக்கு கார்த்திக், சீனு, கருப்சாமி எல்லாம் ஒரு பொன்னாடையை பற்றி விடுங்க. அவர் தான் ஃபுல்லாக பண்ணான், கடையிலேருந்து எல்லாமே. டைரக்டர் இனிமேல் வந்து அவர் வெறும் ராம்குமார்ல இயக்குனர் ராம் அவர் அப்படின்னா சொன்னோம். உங்களுக்கு கான்செப்ட்லாம் பிடிச்சதா? நீ கைதட்டானே தெரியும் பிடிச்சது. ரொம்ப நன்றி ராம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் வந்து அந்த பின்னாடி வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு படம் வந்துச்சு, அது எல்லாமே பண்ணது. அப்புறம் ஆடியோ வந்தது, அது எல்லாமே வந்து ஏஐல எடிட் பண்ணி கொடுத்தது முழுக்க தன்வந்திரி பண்ணாரு. அவர் வந்து செல்லிலே பண்ணாரு. ஆக்சுவலாக இது வெளியிலாம் காசே கொடுக்கல. ஸோ தன்வந்திரிக்கு உங்கள் சார்பாக ஒரு பாலண்ணே கோபண்ணா பிரியா கண்ணா போடுங்க. மாமா திரு மாமா வாங்க, வாங்க மாமா, நீங்களும் வாங்க. மாப்பிள்ள வாங்க, அவங்களை பாராட்டுங்க, வாங்க. இது எல்லாமே முழுக்க செல்லிலே பண்ணது. அது கேர்ள்ஸா இருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு இது பிரபாகரனுக்கான அந்த சட்டை, கருப்பணசாமி சட்டை மட்டும்தான் வந்து இதுக்கான செலவு பண்ணோம். அது எல்லாம் இங்கே இருக்கிற ஜாமானத்தை வச்சு தான் அவங்க ஜாமான்களை வச்சு தான் அவங்க பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒரு எதையுமே அவர் வெளியே வாங்கிட்டேன். ஆக்டர் கம் ஆர்ட் டைரக்டர் ஆலினால் அழகுராஜா அவருக்கு அவருக்கு பண்ணாரு. சீனும் காப்பி போடுங்க, சீனும் காப்பி போடுங்க. உண்மையாவே அவனுடைய நாங்கள் கூட சொன்னோம்
ஓகே வாங்கிக்கோட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவன் வந்து இல்லைண்ணா ஒன்றும் செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முழுக்க இந்த நாடகத்துக்கு அந்த சட்ட வேஸ்ட் எவ்வளோப்பா அது 250 ரூபா தான் இந்த நாடகத்தில் சத்தியம் அந்த கோயிலுக்கு நான் கோயிலாம் சொல்கிறேன் 250 ரூபா தான் செலவு மேபி அந்த போர்டுக்கு வேணால் நாங்கள் மொத்தமாக கொடுப்போம் அது பல நிகழ்ச்சிகளுக்கு ஷேர் ஆகிடல அதுக்கு ஒரு 3 ரூபா அப்படின்னாலுமே வந்து 3250 ரூபா தான் இந்த நாடகத்துக்கு மொத்த செலவு உண்மையாக அந்த குழந்தைங்களோட உழைப்பு தான் இதில் வந்து முதன்மையாக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த குரூப் பர்சனாக எங்கேயாச்சும் காமிக்க முடியுமா அவங்களுக்கு நாடகத்தில் எப்படி ப்ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் செல்லில் இருக்கிறது சபரியோட செல்லில் இருக்க சபரியோட செல்லை வந்து கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அவருக்கு மருது மாமா வாங்க அவருக்கு மாமா இங்கே வாங்க போடுங்க மாமா வாங்க மணி வாங்க அவங்களுக்கு ஆனால் மாமா லேட் வாங்க நம்ம வந்து பண்ணுங்க பாராட்டுங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணோட நிதிஷோட அடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிதான் எப்படிதான் கேட்டுறதா அவங்க எப்படி பண்ணாங்க அவங்க டெய்லி நைட்டு பகலமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்தது நிதிஷ் தேங்க்ஸ். அதே மாமா தான் உள்ள அடிச்ச மாமாவே தான் இன்னும் பாராட்டுறாருன்னு பயப்படுறாங்க. ஓகே தேங்க்யூ ஆன்சர் போயிடுங்க தேங்க்யூ. அது அவங்களோட காஸ்டியூம்ஸ் தான் அவங்க கேட்டாங்க இல்லை வீட்டிலேருந்து கைலி லுங்கி அவங்க அப்பாவோட எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். தேங்க்யூ மது தேங்க்யூ. நன்றி கௌதம். நாங்கள் டயர்டாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரூர்லேருந்து எங்களுக்கு வெத்தலையெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. நன்றி. நைட் 2 மணிக்கு இதில் வந்துட்டு அது டைமிங் அதை நீங்கள் கவனிச்சிங்க. இதே வந்து பெண்களுக்கு வந்து பொன்னாடை போகிறதுல எங்கள் அண்ணன் தான் கெட்டிக்கிறது. நன்றி மணினா அந்த மரபை நீங்கள் எப்பயும் தொடரணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அந்த லாஸ்ட் சீக்வன்ஸ் பண்ணாங்கல்ல அதை நீங்கள் அந்த சீக்வன்ஸோடு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா அந்த சிறையெல்லாம் போட்டிருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வந்து டைமிங் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அது ரொம்ப கஷ்டம். அது ஆக்சுவலாக அது ப்ராக்டிஸ் பண்ணால் தெரியும். அது ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. தேங்க்யூ சாயினிஜி. இன்னொன்று சாயினிஜி சொல்லணும் அப்படின்னா வந்து டைமுக்கு வந்து கரெக்டாக வந்தாங்க. ஆக்சுவலாக சொன்ன டைம் சின்சியராக வந்துடுவோம். அது உண்மையாகவே நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய இன்க்ளூடிங் நானும் கற்றுக்கணும். அதை உண்மையாகவே ரொம்ப சிறப்பு. அந்த பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க. டைம் வந்து உங்களை காப்பாற்றணும். ஆமாம் நன்றி சாயினிஜி. வாங்க ரொம்ப சிறப்பான சொன்னாப்புல மாப்பிள்ளை ப்ராக்டிஸில் வந்து கவனிக்காத மாதிரி தெரியும். ஆனால் வந்து அவன் அளவுக்கு வந்து அந்த டைமிங்கை பிடிக்கிறது யாராலையும் முடியாது. அதாவது ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு தடவை அந்த இதில் வந்து நம்ம டைலாகை கேட்டுட்டோம் அப்படின்னா அது ஞாபகம் இருக்கும். அடுத்த டைலாக் வரும் நம்ம அதுக்கு ஆக்ஷன் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுக்கு ஒன் ஆஃப் த மிகச்சிறந்த டைமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு அந்த திறமை நீங்கள் பேசினீங்கன்னா கவனிக்காத மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து அது ஷார்ப்பாக வந்து அப்சர்வ் பண்ணி அதை டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் ஒரு டான்ஸ் ஆனாங்கல்ல 4 பேரோட போய் பண்ணுறதுலாம் வந்து நாங்கள் ப்ராக்டிஸே பண்ணல. அன்சீக் தான் இருக்குது. அது பூனாக்கே தெரியும். அவங்க பண்ணிட்டாங்க. ஒன்று சொன்னேன் லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் நடுவில் போய் ஆடணும் அப்படின்ட்டு அவங்ககிட்டையும் சொன்னோம். அந்த அளவு டைமிங்கை வாங்கி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக உண்மையாக நீங்கள் மென்மேலும் வளர்ற ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு இல்லையா. வாழ்த்துக்கள். அடுத்து அந்த 4 பேர் வந்து ப்ராப்பர்ட்டி தேவை, ஒருத்தருக்கும் என்ன உடை அமைப்பு தேவை, எப்படி வந்து அவங்க மேக்கப் பண்ணணும், அந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில் எழுதிட்டு ஒருத்தருக்கும் ஸ்லிப்பை கொடுத்துடணும். அவங்க வந்துட்டாங்கன்னு ஃபாலோ பண்ணணும். அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற ஆர்கனைசிங் வந்து சபரி அந்த சின்ன வயசுலேயே இந்த இவ்வளோ மெச்சூரிட்டியாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னும் ரொம்ப சூப்பர் சபரி. அடுத்து அந்த 4 அந்த திருவிழா ஆனால் வந்து டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சார். போங்கண்ணா போங்க அண்ணா போட்டு விடுங்க. வெயிட் பண்ணுறாங்க டக்குன்னு போடுங்க. சூப்பராக இருந்துச்சு பாருங்க. அது வந்து ரொம்ப நாளாக இருந்தது. வாழ்த்துக்கள் மகா. வாழ்த்துக்கள். நன்றி அர்ச்சனா. இன்னும் குழந்தைங்களாம் வச்சு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் ஆகிடுச்சு. குளுக்கோஸ் வந்து சிறப்பாக இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ.